ஏய் அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜங்குக் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். செல்ஃபிஷ் லவ் பார்ட் 9. ஸோ எஃப்எஃப் போட்டே ரொம்ப நாளாச்சுல. ஸோ நம்ம வர நீட்டாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். அண்ட் இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இந்த இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் வந்து வீமின் குக் எஃப்எஃப்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ சூன் வரும்டா. டேயாங் எஃப்எஃப்பும் வரும், ஜிமினுக்கும் வரும். ஏஜ் கேப் அந்த மாதிரி தான் நான் அப்படியே ஒன் ஷாட் போட்டிருந்தேன்ல, அதை எஃப்எஃபாக கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கடா. ஜிமினுக்கு அந்த ஏஜ் கேப் போட்டேன், வி ஹாவ் ஏஜ் டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு ஒரு டைட்டிலில் நான் ஒன் ஷாட் போட்டிருந்தேன்ல, அதுவே நான் ஒரு எஃப்எஃபாக கண்டினியூ பண்ணால் சொல்லுங்கள், நான் அதை பண்ணுறேன், ஓகேவா? கமெண்ட்டை நான் பார்ப்பேன், புரியுதா? ஸோ லைக்கும் போட்டுருங்கடா. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். நீங்கள் அப்படியே காருக்குள்ளே உட்காந்துட்டு ஜங்குக்கே பார்த்துட்டிருக்கீங்க. உங்கள் அப்பா ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே காரை ட்ரைவ் பண்ணுறான். பட் நீங்கள் ஸ்டில் எதுவுமே பேசல. ஜங்குக், என்ன இவ எதுவுமே பேசல, சைலண்ட்டாகவே வர்றா. ஆனால் கீழேருந்து வரும்போது எங்கே போகிறேன்னு கூட கேட்டா. பட் இப்போ அது கூட இல்லையே. டே ஜங்குக், உனக்கு என்னடா ப்ராப்ளம்? அவள் சைலண்ட்டாக வரத்தானே நீன்னு சொன்னேன், அதான் உன் பேச்சை கேட்டு வந்துட்டு இருக்கா. ஆனால் அவ கூட சண்டை போடணும்னு தோணுதே, என்ன மைண்டோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே இருந்துகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு இன்னும் கடுப்பாகுது, ஏதாச்சும் பேசுவாளா என்னன்னு சொல்லிட்டு. அவனும் பேசலான்னு பார்க்குறான், பட் அவனால் முடியல உங்ககிட்ட பேசுறதுக்கு. நீங்கள் போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் அப்படி பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ ஒரு பேபி மாதிரி. நீங்கள் ஜங்கு உங்களை பார்த்து ட்ரை பண்ணுறது நீங்கள் நோட் பண்ணிவிட்டு, ஜங்குக் எதுக்கு என்னை பார்த்துட்டே ட்ரை பண்ணுறீங்க, பார்த்து ஓட்டுங்க. அது ஓகேடி, சும்மா பார்த்தேன், ஏன் பார்க்கக்கூடாதா என்ன? அப்படியெல்லாம் இல்லையே, உங்கள் இஷ்டம் அப்படின்றீங்க. உங்களை அப்படியே பார்த்துட்டு, ஏண்டி பார்க்காதன்னெலாம் சொல்ல மாட்டியா? பாருங்கன்னு சொல்லிட்டு பெர்மிஷன்லாம் கொடுக்குற. என்னால் என்ன பண்ண முடியும்? பார்க்காத ஏதாச்சும் சொன்னால் நீங்கள் ஏதாச்சும் பண்ணிடுவீங்கல்ல, அதான் சைலண்ட்டாகவே இருக்கேன். உன்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, கேட்கவும் மாட்டேன். என்னடி என்ன பேசிகிட்டு இருக்க? நானே ஏதோ மைண்ட் செட்டில் வந்தால் என் மூடை சேஞ்ச் பண்ணுற மாதிரியே பேசுகிறியே. எவ்வளோ ஹாப்பி மைண்ட் செட்டில் வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி எதுவும் பேசாத. நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன், அவ்வளோதான். சரி அப்படின்றீங்க. ஜாங் இதை கேட்டோன்னு என்னடா சடனாக சரின்னு சொல்லிட்டா. என்ன வாழ்க்கையோ தெரியலையே. முதல்ல பொண்ணுங்கள்லாம் என் பின்னாடியே வரும். இவன் என் பக்கத்தில் இருக்கிறதால எந்த பொண்ணையும் பார்க்கவும் முடியல, பார்க்கவும் தோண மாட்டேங்குது. அப்படியே காஞ்சி போயிருக்கடா ஜங்குக்கா. ஒரு கிஸ் ஆச்சும் கிடைக்கணும்னு பார்த்தா அது கூட கிடைக்க மாட்டேங்குது. என்ன வாழ்க்கையே தெரியல. இவளை பார்த்ததுலேருந்து என் லைஃபே டோட்டலாக மாறி போச்சு. என்ன பொண்ணுன்னு தெரியலையே. டிடி அப்போ ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஸோ கார் வந்து சடனாக ஸ்டாப் ஆகுது. ஸோ நிஜாவுக்கு திரும்பி பார்த்துட்டு, இது என்ன இடம்? முதல்ல டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வா அப்படின்ட்டு ஜங்குக்கு வெளில இறங்கிட்டு அப்படியே இந்த சைடு வந்து உங்கள் டோர் ஓப்பன் பண்ணி விட்றான். அப்படியே நீங்கள் சீட் பெல்ட்லாம் கழட்டலாம் ட்ரை பண்ணுறீங்க. பட் உள்ளே வந்து அவனே உங்களுக்கு வந்து கழட்டி விட்றான். கழட்டும் போது அவனோட ஹேர்லாம் வந்து உங்களுடைய ஃபேஸில் வந்து படுது. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் உடனே இந்த சீட் பெல்ட் கழட்டிருப்பாங்க, அவங்க ஹேண்டை தான் பார்த்துட்டு. பட் நீங்கள் சடனாக அப்படி படவும் நீங்கள் போய் ஜங்க வந்து உங்கள் ஐஸை ரோல் பண்ணி பார்க்குறீங்க. அவன் ஃபேஸ் உங்கள் ஃபேஸு கிட்ட இருக்குது. என்ன இப்படி கிட்ட க்ளோஸாக இருக்கா? அச்சோ, இவ ஏன் இப்படி எனக்கு என் கண்ணுக்கு இவ்வளோ அழகாக தெரியுறான். ஆனால் முன்னாடி பார்க்கும்போது இவளாக தெரிஞ்சா இப்போ ரொம்ப அழகாக இருக்கானே. ஏதாச்சும் என்னது உனக்கு ஏன் இந்த மாதிரி தோணுது? அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத அப்படின்னு தான். நீ நல்ல பொண்ணு, இவனை மாதிரி நீனும் மாறிடாத. சரி இதான். அச்சோ, இவன் லிப்ஸியே அந்த மோல் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி கிஸ் பண்ணணும்னு தோணுதே. ரோஹி, உனக்கு என்னெல்லாம் தோணுது? தப்பாக தோணுது. எவ்வளோ நல்ல பொண்ணு, பட் இவன்கிட்ட வந்ததுலேருந்து ரொம்ப கெட்ட பொண்ணாக மாறிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்து இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்கு,
என்னடா நம்ம ஒரு பர்சன் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆயிட்டு அப்படின்னு பார்க்குறான். ஸோ 2 பேரும் ஐஸும் கிட்ட கிட்ட இருக்கு. ஐ கான்டாக்ட் மேக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜங்க் உங்களே பார்க்குறான். அவனுக்கு உங்களை அப்படியே இழுத்து வச்சு கிஸ் அடிக்கணும்னு தோணுது. பட் அவனால் அது முடியல. ஆ என்ன லிப்ஸு! அப்படியே இழுத்து வச்சு பச்சக்குன்னு ஒரு இழுத்து ஒன்று இல்லைன்னு தோணுது. அப்படியே அந்த டங்கை உள்ளே வச்சு என்னம்மா இருக்கா? ஓ காட்! டேய் ஜங்குக்கா, என்னால் முடியலையே அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வந்து உங்கள் லிப்ஸை அப்படியே அவனே வந்து அட்டாச் பண்ணிக்கிறான். நீங்களும் உங்கள் ஐஸை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. பட் எதுவும் சொல்லலை. ஜங்கு தள்ளக்கூட இல்லை. அப்படியே அவன் லிப்ஸை வச்சு அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அப்படியே அந்த கிஸ் வந்து அப்படியே போகுது. ஸோ நீங்கள் ரியாலிட்டி ஹிட் ஆகி ஜங்கு அப்படியே புஷ் பண்ணி விட்றீங்க. என்ன பண்ணுறீங்க? ஏய், என்ன பண்ணேன்னா கிஸ் தாண்டி பண்ணேன். வேறு ஏதாச்சும் பண்ணேனா? இல்லை. இது கூட பண்ணக்கூடாதுன்னா என்னால் எப்படிடி ஒரு பையனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியும்? நீ வேற அழகாக இருக்க, அதான் கிஸ் பண்ணேன். தப்பாலாம் தோணலை சரியா? நான் தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். என் பொண்டாட்டி நான் கிஸ் பண்ணுறேன். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் கிஸ் பண்ணுவேன். நான் என்ன கேட்டேன்னு இவ்வளோ பேசுகிறீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அதுவும் பப்ளிக் பிளேஸில் கிஸ் பண்ணாதீங்க. அப்போ ரூமில் பண்ணவா? ரூமில் இல்லை வானா எனக்கு. ஏய், என்னடி ப்ராப்ளம் உனக்கு? நான் புருஷன் தாண்டி. அது உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகலைல்ல. சுத்தம். நான் என்ன மைண்ட் செட்டில் கூப்பிட்டு வந்தா நீ என்ன பண்ணுற? சரி வா போகலாம். உன்கிட்ட எப்படியோ பேசிகிட்டே இருந்தேன்னா நான் நாள் முழுக்க பேசிகிட்டு இருப்பேன். வா போகலாமா? இறங்கு பேபி, ஒரு பிரின்சஸ் மாதிரி இறங்கு. நான் தூக்கிடவா? இல்லை எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் கார்லேருந்து கீழே இறங்குறீங்க. ஸோ கார் டோரை வந்து லாக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான். நீங்கள் எதுவுமே பண்ணல. அப்படியே திரும்பி அதெல்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பழைய வைப் வருது. ஏன்னா நீங்கள் வளமையாக போகிற அந்த ஸ்ட்ரீட் தான். இது எப்படிதான் ஜங்குக்கு தெரியும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படியே ஜங்கு திரும்பி பார்க்குறீங்க. எப்படி தெரியும்னா உனக்கு இந்த மாதிரி பிளேசஸ் தானே பிடிக்கும். ரிச்சான பர்சன்ஸ்லாம் போகிற பிளேசஸ்லாம் உனக்கு பிடிக்காது. அதான் அவ்வளோ விளக்கமாக கொடுத்து என்கிட்ட. நான் அது வந்து என்ன? ஏய் டி சமாளிக்காத. அப்படியோ உன்னை அடிக்கக்கூட முல்லடி. பார்க்க க்யூட்டாக இருக்க வச்சு கொஞ்சம்னு தோணுது. எனக்கு தெரியும் உனக்கு இந்த மாதிரி பிளேசஸ்லாம் பிடிக்குன்ட்டு. நீங்கள் தானே எப்போவும் வருவ. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும். என்னென்னமோ கண்டுபிடிக்கிறோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய வேலையா என்ன அப்படின்ட்டு அப்படியே நடந்து போகிற அந்த ஸ்ட்ரீட்டில். ஸோ நீங்களும் பின்னாடி குடுன்னு நடந்துட்டு போகிறீங்க. என் மைண்டுக்குள்ளே ஏய் லியா, நீ கொடுத்த ஐடியா தான். அவளுக்கு இந்த மாதிரி பிளேஸ்லாம் பிடிக்கும்னு தெரியும். உன்னை வச்சே என் லவ்வை நான் பிக்கப் பண்ணிப்பேன் அப்படின்றான். அவன் லியா கிட்ட தான் கேட்டிருப்பான் கால் பண்ணி. ஏன்னா நான் உங்களுக்கு பிடிக்கும், இங்கே மாதிரி போவீங்கன்ட்டு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்ல. அதுக்காக இப்போ நீங்கள் அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அப்படியே இடத்துல ஸ்டாப் ஆகுறான். ஏன் ஸ்டாப் ஆகுறான் நீங்கன்னு பார்க்குறீங்க. அதுதான் ஒரு பாட்டியோட ஒரு சின்ன ஒரு ஷாப் பண்ணிருக்கும். அங்கே போய் அப்படியே டேபிளில் வந்து பக்கத்தில் சேர் அங்கே உட்காந்துக்கிறான். ஸோ அந்த பாட்டியும் வெளில வராங்க. ஸோ உங்களை பார்த்துட்டு, அம்மா ரோஹி எங்கம்மா போனேன்? ஆளையே காணும். நீ இங்கே தான் இருக்கியா? நான் நினச்சி நீ எங்கேயோ போயிட்டேன்னு. அந்த லியா பொண்ணு கூட வரல. வாமா வந்து உட்காரு அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் அப்படி உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜங்க பார்த்துட்டு, இந்த தம்பி யார்? அது வந்து அது இவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். என்னது, இவரை கல்யாணம் பண்ணிக்க போறியா? இப்போ தான் ஸ்கூல் போயிட்டு இருக்கேன். இல்லை, இவர் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்றீங்க. ஜவுக்கு இதை கேட்டோடனே அவனுக்கு அப்படியே ஹாப்பியாகுது. அப்படியே அவனுக்கு பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது. நம்ம பொண்டாட்டி என்னம்மா நம்ம விட்டு கொடுக்காம பேசுகிறார். நம்ம கிட்ட மட்டும்தான் சண்டை போடுவா, உனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்ட்டு. இப்போது வெள்ளையெல்லாம் சொல்கிறல்ல நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு. இந்த மாதிரி பிளேசஸுக்கெலாம் கூப்பிட்டு வந்தால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாளோ என்னமோ தெரியல. பார்க்கலாம். என்ன பொண்டாட்டின்னா பொண்டாட்டி தான், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவன் இந்த பாட்டியை பார்க்குறான். அந்த பாட்டி
ரொம்ப அழகா இருக்காப்பா. ரூஹிய நல்லா பார்த்துக்கோ. ஆ பார்த்துக்கிறேன் பாட்டி. என் பொண்டாட்டி இல்லை நான் பார்க்காம. நாளைக்கு எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ். ஸோ உங்களை வந்து இன்வைட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன்லாம் கொடுக்குறான். அவங்களுக்கா ஷாக்காக இருக்குது. ஸோ ஜவுங்க பார்க்குறாங்க. அவனோட அவுட்ஃபிட்லாம் அவங்களுக்கே தோணுது ஜவுங்க எவ்வளோ பெரிய பில்லியனர்னு. ஸோ அவங்க தயங்குறாங்க. பாட்டி நான் ரொம்ப பணக்கார பையனாக நினைக்காதீங்க. இப்படி தான். ஆனால் உங்கள மாதிரி பீப்புள்ஸ் கூடலாம் பழகும்போது எனக்கு நியூ ஃபீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக எங்கள் மேரேஜுக்கு நீங்கள் வரணும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஷாப்புக்கு நாங்கள் அடிக்கடி சாப்பிட வருவோம். ஸோ எங்களுக்கான ஃபுட்லாம் எங்கே பாட்டி அப்படின்ட்டு கேட்குறான். ஜோக் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது உங்களுக்கு ஏதோ புதுவிதமாக இருக்குது. ஸோ அந்த பாட்டியும் சரி அப்படின்ட்டு அவங்க ஷாப்புக்கு போயிட்டு தேவையான ஃபுட்லாம் வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு தான் ஒரு பவுலில் நூடுல்ஸ் எடுத்துகிட்டு, பா இதான் சொர்க்கம். ஒரு ஸ்ட்ரீட்டில் சாப்பிட்றது என்ன டேஸ்ட்டாக இருக்குது. எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் பாட்டி உங்கள் கைப்பக்கம் வேறு லெவல். இனி இங்கேயே நான் சாப்பிட வரேன் அப்படின்றான். ஸோ அந்த பாட்டி அப்படியே சிரிச்சிட்டு ஜங்குக்கு சரிப்பா அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து தராங்க. நீங்களும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சைட் நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, என்ன ஓகேவா அப்படின்னு கேட்குறான். இவன் எதுக்குடா அப்படி கேட்குறான்னு நீங்களும் பார்க்குறீங்க. உங்களுக்கு எதுவும் புரியல. என்ன ஓகே அட்ட மக்கு பொண்டாட்டி, உனக்கு எப்படி தான் புரிய வைக்கிறேன்னு தெரியலையே. சி இவளை கல்யாணம் பண்ணிட்டு என்ன படாத பாடு பட போகிறனோ. நம்மளுக்கு பப்பு சரக்கு ட்ரக்ஸு ஐட்டங்க அந்த மாதிரி பொண்ணுங்க தான் பிடிக்கும். இவக்கிட்ட எப்படி மயங்குனேன்னு தெரியலையே ஜங்குக்கா. கன்ஃபார்ம் இது வசியம் பண்ணிட்டா அப்படின்ட்டு அவன்கிட்ட வந்து அப்படியே உங்களை ஒருத்தர் கூப்பிட்டு போகிறான். ஸோ லைட்டாக சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது அந்த சைடில். ஸோ அப்படியே ஜங்க கூப்பிட்டு போகும்போது நீங்கள் பார்த்துட்டு, எங்கே என்ன கூப்பிட்டு போகிறீங்க? ஏண்டி கேள்வி கேட்காம வரவே மாட்டியா? இப்போ பார்த்து எனக்கு கேள்வியே கேட்டு ஏண்டி இப்படி கொள்கிற? என்கிட்ட எவனும் இந்த மாதிரி தைரியமாக கேள்வி கேட்டதே கிடையாது தெரியுமா? நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்பானுங்க. ஆனால் நீ தாண்டி நீ தான் என்னை எதிர்த்து இப்படி பேசுகிற. என்ன பண்ணுறீங்க, இங்கே போகிறீங்க, எதுக்கு என்னை கூப்பிட்டு போகிறீங்க? நான் வரல, எனக்கு இது பிடிக்கல. பிடிச்சிருக்குடி, பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நீ என்கிட்ட பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. உரிமை இல்லாமலாம் பேசுவேன். நான் புருஷன் தானே. நான் எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன், அதுக்கே இவ்வளோ பேசுகிறீங்க. சுத்தம் உருப்பிட்ட மாதிரியே தான் அப்படின்ட்டு ஜங்குக் தான் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது உங்கள் ஹேண்டை விட்டுடுறான். நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டு நடந்துட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு எனக்கு மேரேஜ். நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பியூட்டி பார்லருக்கு தான் என்னை கூப்பிட்டு வருவீங்கன்னு. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் சைட்டில் எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்திருக்கீங்க எனக்கு தெரியலையே. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது ஜங்கு. கண்டிப்பாக எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு இந்த பிளேஸ்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இது ரொம்ப ஃபாரஸ்ட் சைட்டில் அனிமல்ஸ்லாம் இருக்கும். இங்கே எதுக்கு என்னை கூப்பிட்டு வரீங்க? ஒருவேளை அந்த மாதிரி இருக்குமோ? அந்த சைக்கோஸ் சிச்சி அப்படியெல்லாம் இருக்காது. ஜங்குக் எங்கே இருக்கீங்க? ஜங்குக் எங்கே வேறு காணோம்? நான் பாட்டுக்கு பேசிட்டே வந்துட்டேன். ஜங்குக் எங்கே இருக்கீங்க? எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு அழுகே வருது. என்ன இது? என்ன இடம்? என்ன இது வித்தியாசமாக சவுண்ட்ஸ்லாம் கேட்குது? அது கொஞ்சம் நைட் ஆகியிருக்கும். ஐ மீன் கொஞ்சம் ஈவினிங் அப்படியே வந்து இது மாதிரி இருக்கும். இருட்டாக ஸ்டார்ட் ஆகும். இன்னும் இது இப்படி இருட்டாக இருக்குது. லைட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் எடுக்கிறீங்க ஃபோன்லேருந்து. அப்படியே ஆன் பண்ணிகிட்டே வர்றீங்க. பயந்துட்டு ஏன்னு விட்டு போனார். அவர் தானே என்னை கூப்பிட்டு வந்தார். எனக்கு பயமாக இருக்குது. லியா எங்கே இருக்க? அம்மா 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 இல்லைல்ல. ஜங்குக்கு எங்கே இருக்கீங்க? எனக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் விட்டுலாம் போக மாட்டேன். வயிற்றில் பாப்பா இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் ஜங்குக் எங்கே ஜங்குக்கு இருக்கீங்க? எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு கத்துறீங்க. பார்த்தா அவங்க முன்னாடி லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. அந்த ஃபாரஸ்ட்லாம்
ஒரே இருட்டாக இருந்திருக்கும். இப்போ ஒரு மாதிரி இருக்கு. அங்கங்கே ஒரு மாதிரி கோல்டன் கலரில் அப்படியே லைட்ஸ்லாம் ஆன் ஆகிட்டு ஒரு பிளேஸ் காட்டுது. அந்த அம்புக்குறி வச்ச மாதிரி ரெட் கலரில் அங்கே போங்க அப்படின்னு சிக்னல் காட்டுது. அச்சோ! எதுக்கு இந்த மாதிரி சிக்னல் காட்டுது? சரி போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் அங்கே ஒவ்வொரு ட்ரீஸ்லையும் அந்த ஒவ்வொரு அம்புக்குறி காட்டுது. ஸோ நீங்களும் அந்த ஆரோவை தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கீங்க. அங்கே பார்த்தா அப்படியே பார்க்க ஹார்ட் ஷேப்பில் ஒரு லைட்ஸ் மாதிரி இருக்குது பெருசாக. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. சென்டரில் ரெட் கலரில் இருக்குது. என்ன எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த ஹார்ட்டு கிட்ட போகிறீங்க. ஸோ கிட்ட போயிட்டு அங்கே ஏதோ ஒரு டச் பண்ணுங்க அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. அந்த ஹார்ட் ரெண்டாக பிரியுது. அப்படியே ஸ்டேஜில் அப்படியே ஜங்குக்கு வந்து நியூல் டவுன் போட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து நம்மக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறானா அப்படின்னு தோணுது. ஆனால் ப்ரொப்போஸ் பண்ணுறதுனா இப்படி விட்டுட்டு வந்தேன். பொண்டாட்டி என்ன பயன்ட்டியா? என்னடி எப்படி பயப்படுற? உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணலான்னா எவ்வளோ ஐடியா பண்ணி எந்த மாதிரினா கொண்டு வந்தா? ரொம்ப நேரமாக நீல் டவுன் போட்டுருக்கேன்டி, வலிக்குது, சீக்கிரம் வந்து ரிங்கை வாங்கிக்கடி அப்படின்றான். ஸோ நீங்களும் அப்படியே போகிறீங்க. பட் எதுவுமே அவங்கக்கிட்ட பேசலை. அதான் இங்கே மெயின்னு. என்ன அப்படின்ட்டு நீங்கள் கிட்ட போய் நிற்கிறீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு, ரொம்ப நேரமாக நீல் டவுன் போட்டிருக்கேன்டி, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு கேட்குறான். உங்களுக்கு என்ன பேசுனே தெரியல. அப்படியே ஸ்டாச்சு மாதிரியே நிற்கிறீங்க. நீ ஜவுக்கு ஐஸை பார்க்குறீங்க. அவன் ஐஸில் அவ்வளோ லவ் தெரியுது. ஆனால் அது சரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க அப்படியே ரிங்கை போட்டு விட்றான். ஸோ உங்ககிட்டையும் கொடுக்குறான். ஸோ நீங்களும் ரிங்கை போட்டு விட்றீங்க. ஸோ அப்படியே ஜவுக்கு வந்து அப்படியே எழுப்பி நின்று உங்கள் ஹிப்பை வந்து ஹோல்ட் பண்ணி அப்படியே அவன் கிட்டே இழுக்கிறான். நீங்கள் ரொம்ப குட்டியாக இருக்கீங்க. அவங்க நெக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்கீங்க. அப்படியே உங்கள் ஐஸையே பார்த்துட்டு, பொண்டாட்டி ஒரு டைம் கிஸ் பண்ணிக்கவா? ரொம்ப நாள் ஆச்சுடி, முடியல. இந்த டைம் எனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுது. எவ்வளோ மினிட்ஸ் தானே? 1/2 hour 1 hour 1.5 hour எத்தனை டைம் நான் கிஸ் பண்ணிக்கிறேன்டி. உனக்கு வலிக்காது? ரொம்ப சாஃப்டாக உனக்கு பிடிச்ச மாதிரிடி. எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியல, எனக்கு ரீசன் தெரியல ஏன் எனக்கு இவ்வளோ உனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு. கண்டிப்பாக தெரியாதுடி. ரீசன் தெரிஞ்சால் அதுக்கு லவ்வே இல்லை. ரீசன் தெரியாமல் வரதாண்டி லவ் அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான் ரொம்ப நேரமாக. ஸோ நீங்களும் எதுவும் பேசலை. அப்படியே நெக்கில் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு 5 minutes தான் அவன் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ உங்களுக்கு அவன் கிஸ் பண்ணுறது அப்படியே ஃபீல் ஆகி அதுக்கப்புறம் நீங்களும் பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஜங்குக்குனா அவ்வளோ ஹாப்பி நீங்கள் பேக் கிஸ் பண்ணுறத. ஸோ 2 பேருமே ஃபீல் பண்ணி ஒரு 10 minutes கிட்ட கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ப்ரீத் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஜங்கு செஸ்ட்டில் அப்படியே அடிக்கிறீங்க. அப்படியே அடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஃபீல் ஆகுது அவனுக்கு ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் உங்களை விடுறான். ஸோ இன்னும் நீங்கள் ஜங்கு ஹிப்பை தான் வந்து ஒரு ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி ஒரு ஹேண்டால் உங்கள் ஃபேஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் உங்கள் 2 ஹேண்டையும் வச்சு அவன் நெக்கில் வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த இதே சூப்பராக இருக்கும். 2 பேரும் அந்த ஸ்டேஜில் அந்த நடு ஃபாரஸ்ட்டில் சுற்றி லைட்டு பார்க்க 3 அந்த ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் வருவாங்க, நம்மளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. இதெல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்த்ததே இல்லை. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு பயந்தே இருந்திருப்பீங்க. பட் இப்போது உங்களுக்காக ஜங்குக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் எதுவுமே பேசலை. அவனும் ப்ரீத் பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே ப்ரீத் பண்ணிட்டு ஜங்குக்கை லிப்ட்டு நீங்களே அப்படி கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கு இது ஷாக்கு. ஏன் நம்மளை கிஸ் பண்ணுறானோ, உள்ள நம்ம லவ் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனே வந்து ஒரு 5 minutes கிஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அப்படியே பிரேக் பண்ணுறீங்க. எதுவுமே பேசலை. அப்படியே உங்கள் ஃபேஸில் ஏதோ ஒன்று நம்மளுக்கு கிடைச்சிட்டு அந்த மாதிரி ஃபீல் வந்து ஜங்குக்கு தெரியுது. அவன் எதுவுமே கேட்கல. உங்களை நீ லவ் பண்ணுறியாடி அப்படின்லாம் கேட்கல. அவன் லவ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்கிறான். பட் நீங்கள் எதுவுமே பேசல. அப்படியே நிற்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நேரம் நடந்து வந்திருப்பீங்கல்ல. ஸோ ஜங்கு என்ன பண்ணுறான், அவங்க அப்படியே லிஃப்ட் பண்ணுறான். நீங்கள் ஜங்கை பார்த்துட்டு எதுக்கு இப்போ லிஃப்ட் பண்ணுறீங்க? என் பொண்டாட்டி கால் வலிக்கும்ல, அதான் நீ லிஃப்ட் பண்ணு. உனக்கு
எந்த பெயினும் இருக்கக்கூடாது. தெரியும்டி, எனக்கு எல்லாமே தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஃபாரஸ்ட்டில் அவங்க அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ அப்படியே கூப்பிட்டு போயிட்டு காரில் தான் உட்கார வச்சுட்டு கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஜங்குக்கு தான் அவங்கள பார்த்து ட்ரை பண்ணிட்டு இருப்பான் வரும்போது. பட் இப்போ நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு அது நல்லா தெரியுது நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே பேசலை. அப்படியே உங்கள் நீங்கள் பார்க்குறத ஃபீல் பண்ணிவிட்டு காரை ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கான். ஸோ அப்படியே ஒரு பிளேஸுக்கு போயிட்டு காரை ஸ்டாப் பண்ணுறான். பார்த்தா அது ஒரு பீச், நைட் டைம். அந்த பீச்சில் யாருமே இல்லை. அப்படியே போயிட்டு அவன் பாட்டுக்கு அந்த மணலில் அப்படியே உட்காந்துக்கிறான் அந்த வேவ்ஸை பார்த்தபடியே. ஸோ நீங்களும் எதுவும் பேசலை. அப்படியே அவன் பக்கத்தில் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அவன் சொல்கிற அப்படியே சாயிறீங்க. ஸோ ஜங்குக் தான் அந்த வேவ்ஸை பார்த்துட்டே பேசுகிறான். ஏய், இந்த மாதிரி பிளேஸில் எனக்கு பிடிக்கும்னு தெரியலடி, ஆனால் இப்போ பிடிச்சிருக்கு தெரியுமா? உன்னையெல்லாம் பப்பு அந்த மாதிரி பொண்ணுங்க போயிட்டு இருந்தேன்னா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டி லைஃப்னா என்னன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த இன்னசென்ட் ஃபேஸ் அப்படியோடி. உனக்கு தெரியும் உனக்கு எனக்கு பிடிக்காதுன்ட்டு, ஆனால் உனக்கு எனக்கு கண்டிப்பாக பிடிக்கும்டி. எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கும் ஆசை இருக்கும்ல, இந்த மாதிரி எனக்கான ஒரு பொண்ணு வரணும், அவள் கூட நான் கடைசி வரைக்கும் ஹாப்பியாக இருக்கணும்ன்ட்டு. ஆனால் எனக்கு நல்லது கெட்டது சொல்கிறதுக்குலாம் யாரும் இல்லடி. அப்பா அம்மா கூட பாதியிலே விட்டு போயிட்டாங்க. இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட என்கிட்ட காசு இருக்குன்னு பழகுவாங்க. அவங்க கூடயே சேர்ந்து பொண்ணுங்க அந்த மாதிரி என் லைஃப் போயிட்டுடி. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பார்த்துக்கணும், அப்படியே என் லைஃப் போயிட்டு தெரியுமா? ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் தாண்டி இது புதுசாக பிறந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன்டி அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காக பேசுகிறான். ஆனால் நம்மளுக்கு நாளைக்கு மேரேஜ் இல்லை. மேரேஜ் நீ எனக்கு சொந்தமாக போகிற. கண்டிப்பாக நீ எனக்கு சொந்தமாகுவடி. எனக்கு தான் உனக்கு எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்டி. ஆனால் என்னால் சாரியெல்லாம் கேட்க முடியாது. உனக்கு கட்டாயப்படுத்துகிற எனக்கும் தெரியும். ஆனால் நீ எனக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். உன் வயிற்றில் நம்ம பாப்பா இருக்குடி, அவள் ஹாப்பியாக இருக்கணும். உன்னை தனியாக விடக்கூடாது. உன்னை லவ் பண்ணுறதுல உன்னை கூப்பிட்டு வந்தேன். உன்னை கூப்பிட்டு வரத நான் பிளான்லாம் பண்ணேன். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பெல்லாம் நான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோரே பண்ணலடி. இது ஏதோ தெரியாமல் நான் பண்ணிட்டேன் ஒரு டைம். இதுக்கப்புறம் நான் ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டேன்டி. ஓகேடா, நீ இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.